பரிசோதனை 3. பாம்பு சுழல். தேவையான பொருட்கள்: காகிதம், பென்சில், கத்தரிக்கோல், மெழுகுவர்த்தி, பசைநாடா, டேப், தையல் நூல். செய்முறை: காகிதத்தில் ஒரு சுழலை வரையவும். சுழல் வழியே வெட்டவும். ஒரு டேப் துண்டை பயன்படுத்தி தையல் நூலின் ஒரு முனையை சுழலின் உள் முனையுடன் இணைக்கவும். தையல் நூலின் மறுமுனையை ஒரு மெழுகுவர்த்திக்கு மேலே கட்டவும். இதனால் சுழல் மெழுகுவர்த்திக்கு மேலே நேராக தொங்கும். மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து சுழல் எப்படி சுழலத் தொடங்குகிறது என்பதை பார்க்கவும். காரணம்: மெழுகுவர்த்தியால் காற்று சூடாக்கப்பட்டு உயர்கிறது. உயரும் காற்றோட்டம் சுழலை சுழற்றுகிறது. பூமியின் மேற்பரப்புக்கு அருகிலுள்ள காற்று வெப்பமடைகிறது. இதற்கு காரணம், பூமியின் மேற்பரப்பு சூரியனால் வெப்பப்படுத்தப்படுகிறது. ஒரு பொருள் சூடாக இருக்கும்போது துகள்கள் நிறைய நகர்கின்றன மற்றும் எல்லா நேரத்திலும் ஒன்றோடொன்று மோதுகின்றன. அதாவது அவை சராசரியாக மேலும் விலகி நிற்கின்றன. சூடான காற்றில் காற்று துகள்கள் குளிர்ந்த காற்றை விட விலகி நிற்கின்றன. அதாவது சூடான காற்று குளிர்ந்த காற்றை விட குறைந்த அடர்த்தியை கொண்டுள்ளது. இது உயர காரணமாகிறது. ஏனெனில் பூமியின் ஈர்ப்பு விசை அதில் பலவீனமான விளைவை கொண்டுள்ளது. உயரும் சூடான காற்று சுழலின் அடிப்பகுதியில் தள்ளுகிறது. மேலும் இது அதன் வடிவம் காரணமாக சுழலை சுழற்றுகிறது.